கிடைக்கும். தீமைன்றது நரகமும் நன்மைன்றது சொர்க்கமும் ஆச்சு. இப்போ இங்கே வாழறோம், இந்த உலகத்தில் வாழறோம். ஒருத்தன் ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லை. நான் என்னத்துக்கு ஏன் வாழணும், செத்து போனால் பரவாயில்ல, நரகத்தில் வாழறியான்னு அவனே சொல்கிறான். அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அவனே சொல்கிறான் நரக வாழ்வு இது அப்படின்ட்டு. அப்போ இது நரகம். நீ சொல்கிற நான் சுகமாக வாழறேங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்க இந்த உலகத்தில் அப்படின்ற, இது சொர்க்க வாழ்வு. அப்போ சொர்க்கம் நரகம்ன்றது பூமியில் தாங்க, இதை தவிர தனியாக ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு நடத்தலம்மா. அந்த கம்பெனிக்கு தலைவர் எம்மான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னால் எனக்கு கூட வேலை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா வேலைக்கு போயிடுவேன் நான். சொர்க்கம் நரகம்ன்றது நம்ம வாழற வாழ்க்கையில் தான் இருக்குது. எவனுடைய மனம் அமைதியான வாழ்க்கையை விரும்புதோ அது சொர்க்கம். எவனுடைய மனம் நரகத்தனமாக போகிறானோ அது நரகம். அதனால் இந்த வாழ்க்கையை வகுக்கிறதுக்கு தான் சொர்க்கம் நரகம்னு வகுத்து கொடுத்துக்கிறத தவிர தனியாக ஒரு கம்பெனி வச்சுன்னு இல்லை. ஏன்னா